தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சீமானை பற்றி பேச திருமாவளவனுக்கு தகுதி கிடையாது என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். திருமாவளவன் நேற்றைய தினம் செய்தியாளர்கள் சந்திப்பில் சீமானை பற்றி அவதூறாக கருத்து தெரிவித்துள்ளார். RSS பாஜக பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் சீமானும் விஜயும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் ஒருவர் திமுகவை வீழ்த்த கட்சி தொடங்கி இருக்கிறார், ஒருத்தர் தமிழ் தேசியம் என்ற பெயரில் பிராமண தேசியம் இந்து தேசியம் பேசுகிறார் என்று திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசியத்தை வலியுறுத்தி வருகிற செந்தமிழன் சீமான் ஆரியத்தையும் திராவிடத்தையும் கண்மூடித்தனமாக எதிர்க்கிறார் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். திராவிடத்தை சீமான் கண்மூடித்தனமாக எதிர்க்கிறார். ஆனால் திராவிடத்துக்கு வக்காலத்து வாங்கி பேசுபவர் தான் இந்த திருமாவளவன். அதே நேரத்தில் பாஜக கொள்கைகளை சீமான் எந்த நேரத்திலும் ஆதரித்தது கிடையாது. மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக செந்தமிழன் சீமான் போராடி கொண்டிருக்கிறார். ஆனால் திமுகவோடு ஒட்டுண்ணி மாறி ஒட்டிக்கிட்டு அண்டி பிழைக்கிறவர் தான் இந்த திருமாவளவன் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். இந்த திருமாவளவன் இன்னைக்கு சீமானை பற்றி பேசுகிறார், RSS பாஜக பெற்றெடுத்த பிள்ளை என்று. ஆனால் 2001 நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவோடு கூட்டணி அமைத்தவர் தான் திருமாவளவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2001 நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக, பாரதிய ஜனதா கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி உள்ளிட்ட கட்சிகள் அமைத்த கூட்டணி தோல்வி அடைந்தது. திருமாவளவனுக்காக வாஜ்பாய், அத்வானி, ராஜா உள்ளிட்ட தலைவர்கள் பிரச்சாரம் செய்தனர். காரைக்குடியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் ராஜாவுக்காக திருமாவளவன் பிரச்சாரம் செய்தார். ஆக 2001 நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் தான் இந்த திருமாவளவன். அதுவும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் தான் இந்த திருமாவளவன். ஆக அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சியாக தெரியவில்லை. அன்றைக்கு எப்படியாவது தமிழக சட்டப்பேரவைக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு பாஜகவோடு கூட்டணி அமைத்து வெற்றி பெற்று தமிழக சட்டசபைக்கு சென்றார். ஆனா இப்ப பாஜக தமிழ்நாட்டுக்கு ஆபத்து, மதவாத கட்சி அப்படின்னு இப்பதான் அவர் கண்ணுக்கு தெரியுது. இன்னைக்கு சீமானை பார்த்து சொல்றாப்புல பாஜக RSS பெற்றெடுத்த பிள்ளை என்று. சீமான் என்றைக்கும் பாஜகவோடு கூட்டணி அமைக்க போறது கிடையாது, அமைச்சது கிடையாது. திமுகவோடும் கூட்டணி அமைச்சது கிடையாது, எந்த கட்சியோடும் கூட்டணி அமைக்க போறது கிடையாது. எப்பொழுதும் நாங்கள் தனித்துதான் போட்டி. அடுத்ததாக ஆரியத்தையும் திராவிடத்தையும் நாங்க எதிர்க்கிறோம், தமிழ் தேசியம் நாங்க எதிர்க்கிறோம். ஆனா திருமாவளவன் அப்படி கிடையாது. என்னை தாண்டி எவனும் திராவிடத்தை வீழ்த்த முடியாது அப்படின்னு திமுகவுக்கு செம்பு தூக்குறவர் தான் இந்த திருமாவளவன். அதை புரிந்து கொள்ளணும். ஆக பாஜகவோடு 2001 நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற திருமாவளவனுக்கு RSS பெற்றெடுத்த பிள்ளை சீமான் என்று விமர்சிக்க தகுதி கிடையாது.